2500 பேருக்கு புதிதாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்க நடவடிக்கை. ராணுவம் மீதான யுத்த குற்ற சாட்சியங்கள் சேகரிக்கும் வெளியக பொறிமுறையொன்று செயல்படுத்தப்படுகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் 5 நடைபெறும். அனுர அதிபரானாலும் நாட்டின் பொருளாதாரத்தில் மாற்றமில்லை. அதிபர் தேர்தல் 2024 தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் அனந்த சசிதரன். மாகாண மட்டத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்கள் ஜூலை 3 வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், கணிதம், தொழில்நுட்பம், சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு 2100 ஆசிரியர் நியமனங்களையும் 2021 ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளோமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 500 ஆசிரியர்களை நியமிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் தேசிய பாடசாலைகளில் குறித்த பாடங்களுடன் தொடர்புடைய ஆசிரியர் வெற்றிடங்கள் பெருமளவில் நீங்கும். இவ்வாறு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது ஓய்வு பெற்ற ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் காணப்பட்ட பிரிவினைவாத யுத்தத்தின் போர் முறையில் போராடிய வீரர்கள் யுத்த குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராகவும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் யுத்த குற்ற சாட்சியங்கள் சேகரிக்கும் வெளியக பொறிமுறையொன்று 2 வருடங்களாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் பிரேரணைக்கு அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான சாட்சிகள் அவர்களிடம் இருப்பதாக குறித்த பொறிமுறைகளின் ஊடாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் அவரது தலைமையில் கூடிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு யுத்த குற்றம் இழைத்ததாக சாட்சி கிடைத்திருக்கும் இந்நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட அதிகாரிகளின் கீழ் சர்வதேச நீதிமன்றத்தில் வழங்கும் தொடர்வதற்கு ஏற்கனவே சில நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழியாக பொறிமுறை வெளிவிவகார அமைச்சினால் நிராகரிக்கப்பட்டுள்ள போதும் இந்த இராணுவ தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதால் இலங்கையின் இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதே இங்குள்ள ஆபத்தான நிலைமையாகும் என இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தம் அன்றி தமிழினத்துக்கு எதிரான யுத்தம் அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வெளியக பொறிமுறைக்கு வாய்ப்பாக காணப்படுவதாக குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த நடைமுறையானது இராணுவ வீரர்களின் சுய மரியாதைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாகவும் இவர்கள் மீது ஏனைய நாடுகள் போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதை தடுப்பதற்கும் வெளிவிவகார அமைச்சு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பில் பக்கசார்பற்ற முறையில் செயல்படும் நாடுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமது அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். என் மீதுள்ள அரசியல் பயம் காரணமாகத்தான் DNA என்ற ஒன்றை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கட்டியெழுப்பினார் என்றும் புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சின் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் வினவிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சஜித் பிரேமதாச, அன்ருகுமார திசநாயக்க ஆகியோர் 13ஆம் திருத்தம் மற்றும் அதற்கு மேல் என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். நான் வடக்கு என்று சொல்ல மாட்டேன், தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவன் என்றே கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஆயுத போராட்டத்தினை ஆரம்பித்த வேளையில் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளடங்கலாக தமிழ் பேசும் மக்கள் என்ற கோஷத்தை முன்வைத்துத்தான் போராட்டத்தை தொடங்கினோம். இடையில் அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள், அணுகுமுறைகள் காரணமாக பலவீனப்படுத்தப்பட்டு திசை திரும்பிவிட்டது. இந்த நேரத்தில் தான் எங்களுக்கான பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எமது கைகளிற்கு கிடைத்தது. அதனை முதலில் அனைவரும்
அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் துரதிர்ஷ்டவசமாக EPDPயை தவிர பொதுவாக எல்லோரும் அதை நிராகரித்தார்கள். EPDP வெளிப்படையாக இதுதான் எமது மக்களுக்கான தீர்வாக இருக்கும் என்று அன்றிலிருந்து சொல்லி வந்தது. உங்கள் கேள்வியின்படி வட இலங்கைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வருகின்ற ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் 3 முக்கியமான தலைவர்கள் வந்திருந்தார்கள். தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் 13ஆம் திருத்த சட்டத்தில் தருவீர்களா, அரைவாசியம், முக்கால்வாசியம், முழுவதும் தருவீர்களா என்றெல்லாம் வெட்கம் கெட்டதனமாக அவர்கள் கதைக்கின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காலியில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் தற்போது சாத்தியமில்லாத பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அதிபரானாலும் நாட்டின் தற்போதைய நிலைமையை மாற்றியமைக்க முடியாது எனவும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டு பொருளாதாரத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் நடைபெற்ற பொது பேரணியில் பேசிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சில நேரம் நினைத்து பார்க்கின்றேன், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முடியவில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்கும் முடியவில்லை, தேசிய மக்கள் சக்தி எப்படித்தான் இதனை தாங்குவது? எல்லோராலும் முடியாது என்றால் அதை செய்ய முடியாதுதான். அனுரகுமார் திசாநாயக்க அதிபராவார். விஸ்வராமாவினால் பலத்தினலாம் மந்திர சக்தியினாலும் இதை மாற்றுவதற்கு வழியில்லை. கடின அர்ப்பணிப்பு செய்தால், பால் தேநீருக்கு பதிலாக தேநீர் குடித்தால், தேவையற்ற செலவுகளை குறைத்து நம் வீட்டு பொருளாதாரத்தை சிறிது நேரம் கவனமாக நிர்வகித்தால் அதை செய்வோம் என தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் விடயத்தை அனந்தி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் 45 சிவில் அமைப்புகளின் கூட்டணியான தமிழ் மக்கள் சபையின் தலைமையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என கலந்துரையாடல்கள் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. தமிழ் மக்கள் சபையின் தலைமையில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆழமான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. தமிழ் மக்கள் கூட்டணி, APRLF, ரொலே பிளாட், தமிழ் தேசிய கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டன. தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வரும் பின்புலத்திலேயே அனந்தி சசிதரன் தான் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார்.